Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது ப்ளம் கேக், கிறிஸ்மஸ் கேக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மைதா மாவு 1/4 கிலோ, வெண்ணெய் 1/4 கிலோ, முட்டை 5 நம்பர்ஸ், இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 10 கிராம் போதும், சர்க்கரை 1/4 கிலோ, தென் ரம் எசன்ஸ் ஒரு முடி, சாக்லேட் எசன்ஸ் ஒரு முடி, பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன். கிறிஸ்மஸ் கேக் செய்யறதுக்கு நமக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் தேவைப்படுது. வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டேட்ஸ் எடுத்திருக்கேன், டூட்டி ஃப்ரூட்டி, அதுலேயே க்ரீன் கலர் எடுத்திருக்கேன், பிளாக் ட்ரை கிரேப்ஸ், கேஷ்யூ நட்ஸ் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், பாதாம் பிஸ்தா எடுத்திருக்கேன், செரி ஃப்ரூட்டு, இது வந்து ஆரஞ்சு பீல்னு சொல்லுவோம், அதை நான் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பட்டையை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் 2 விதமாக யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, இப்படியே யூஸ் பண்ணால் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால இது பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இதில் எல்லாத்துலேயும் பாதி எடுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். பாதி வந்து அப்படியே யூஸ் பண்ணலாம், இல்லை முழுசாக யூஸ் பண்ணலாம், நம்மளோட விருப்பம் தான். முந்திரியில் கொஞ்சம், பிளாக் ட்ரை கிரேப்ஸில் கொஞ்சம், தென் டூட்டி ஃப்ரூட்டில் கொஞ்சம் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் போட்டு நான் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். கிறிஸ்மஸ் கேக்குக்கு ரொம்ப முக்கியமானது கேரமல் சிரப். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெறும் வானலில் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அது சும்மா ஒரு 4 ஸ்பூன் சுகரை போட்டுட்டு தண்ணியெல்லாம் சேர்த்தாம இது வந்து வெறும் வானலில் உருக்கிட்டே இருக்கணும், மெல்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் வானலில் வணக்கிட்டே இருக்கும்போது இப்படி மெல்ட் ஆகும். சர்க்கரையெல்லாம் கருகிடும், சீக்கிரமாக கருகி கலர் சேஞ்ச் ஆகும். தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்த்தக்கூடாது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹனி கலரில் வரும். இந்த மாதிரி வரும். இதுக்கு பேர் தான் கேரமல்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக ஒரு 2 ட்ராப் தண்ணி கழித்து நம்ம இந்த மைதா மாவு 1/4 கிலோவும், கார்ன்ஃப்ளவர் 10 கிராம் எடுத்துருக்கேன், ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக போட்டாலே போதும், பேக்கிங் பவுடர், இது 3ஐயும் போட்டு சளிச்சு வச்சுக்கணும். நல்லா சளிச்சு வச்ச மாவில் நான் முழுசாக எடுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். பொடிச்சு தனியாக அப்படியே இருக்கட்டும், நம்ம கடைசியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆரஞ்சு பில் முதல்லையே நான் மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த 1/4 கிலோ வெண்ணெய் எடுத்து இப்போ அடித்து வச்ச வெண்ணெயில் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிக்கணும். சர்க்கரையும் வெண்ணெயும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான 5 முட்டையும் ஒவ்வொன்றா அடித்து உள்ளே ஊற்றி கலந்துடணும். இப்போ 5 முட்டையும் உடைச்சி உள்ளே ஊற்றியாச்சு. இது நல்லா கலந்துடணும். இந்த முட்டையை அடித்து வச்ச கலவையில் ரம் எசன்ஸ் ஒரு முடியும், சாக்லேட் எசன்ஸ் ஒரு முடியும் நான் இப்போ கலக்க போகிறேன். இதில் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம பொடி பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் உள்ளே கலக்க போகிறேன். தென் இது ஆரஞ்சு பீல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டையை பொடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல அது கொஞ்சம். சப்போஸ் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கல அப்படின்னா மார்க்கெட்டில் மிக்ஸ்டு ஃப்ரூட் எசன்ஸ் விற்கிது,
அது வாங்கி நீங்கள் ஒரு மூடி உள்ள கலந்துக்கலாம். அடுத்து இதில் கேரமல் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணணும். இதுதான் அந்த கேக்குக்கு கலர் கொடுக்கறது. இந்த மாதிரி எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் சளிச்சு வச்ச மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் கலக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லா மாவையும் கலந்துடணும். இப்போ கேக்கு செய்ய தேவையான பேட்டர் ரெடி. அலுமினியம் மோல்டு எடுத்துக்கணும். பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். அதில் கொஞ்சம் இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து நல்லா எல்லா பக்கம் தடவணும். கிரீசிங் பண்ணுறதுன்னு பேர் இதுக்கு. அதுக்கப்புறம் இதில் சும்மா ஒரு ஸ்பூன் மைதா மாவு உள்ளே போட்டு கோட்டிங் பண்ணணும். கை உள்ள வைக்கக்கூடாது. இப்படி தட்டி 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 கோட்டிங் பண்ணணும். இந்த மாதிரி கோட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் அந்த மாவை தட்டி நல்லா எடுத்துடணும். இப்போ இந்த மோல்டில் நம்ம கலந்து வச்ச கலவையை எடுத்து ஃபில் பண்ணணும். 3/4 தான் ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி அன்ஈவனாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே 2 டைம் டாப் பண்ணிங்கன்னா ஈவன் ஆயிடும். அடுத்து ஸ்டவ் மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவாவை மேலே வச்சு இந்த ஹீட்டாகி மேலே புகை வருது பாருங்கள். இந்த புகை வந்துன்னா ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு ஃபுல் சிம் பண்ணிடணும். இந்த மோல்டு மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் இருக்கிற ஒரு மூடி எடுத்து மூடிடணும். மூடி அடிக்கடி திறந்து பார்க்கக்கூடாது. கேக்கோட ஸ்மெல் நல்லா வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது பேக் ஆகி முடிக்கிறதுக்கு 45 மினிட்ஸ்லேருந்து 1 மணி நேரம் ஆகும். ஓகே, 1 ஹவர் ஆயிடுச்சு. நல்லா மணம் வருது. ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு கத்தி எடுத்துகிட்டு சென்டரில் இப்படி விட்டு பார்த்தா ஒட்டாமல் வருது. ஸோ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து ட்ரே மேலே ஒரு 2 நிமிஷம் வைக்கணும். இப்போ 2-3 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு. ஆறுறதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு கத்தி எடுத்து இந்த சைடெல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு டீமோல்டு பண்ணணும். ஓகே, இப்போ டீமோல்டு பண்ணியாச்சு. பண்ண கேக்கை நம்ம பீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணலாம்.